கேரட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு பாருங்கள். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் பாத்திரத்தில் நெய் விட்டு அதை கேரட்டை கொஞ்சம் வதக்கிட்டு பால் ஊற்றி நல்லா வேக விடுங்க. அதே மாதிரி இதில் வேணும்னா பால்கோவா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் சூப்பராகவே இருக்கும். நல்லா வெந்து வரும் பாருங்களேன். அந்த பதத்தில் நல்லா சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக ஒரு பால்கோவா உங்களுக்கு கிடைக்கும். ஏலக்காய் நெய் சேர்த்துக்கோங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் வெளியே 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 1 வாரம் கூட சாப்பிட்லாம். பட் 1 வாரம்லாம் தாங்காது. இதை நீங்கள் லைட்டாக அப்படியே பாலில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருந்துச்சுங்க. நான் மிக்ஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணேன், சும்மா யதார்த்தமாக. சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா கொதிக்கும் போது நீங்கள் அப்படியே அந்த கேரட்டோடையே சாப்பிட்லாம். பால் போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் உண்மையாகவே அந்த பால் அப்படியே எடுத்து குடிச்சு பாருங்கள். அப்படியே கேரட் கீர் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி அது சுருண்டு வரும்போது நம்ம பால் ஊற்றிருந்தோம்னாலும் அந்த பாலில் திரிஞ்சு சொல்ல முடியாது, சுண்டி வரும்போது அது நம்ம நல்லா பால்கோவா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும். குக்கரில் வேக வச்சும் நீங்கள் பண்ணலாம். அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் மிக்சியில் கூட கேரட்டை அரைச்சி நீங்கள் செய்யலாம். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தேவையான பொருள் சீனி, கேரட்டு, பால், ஏலக்காய், முந்திரி, அவ்வளோதாங்க. டேஸ்ட்டு உண்மையாகவே அல்ட்டியாக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டு.